காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு முளைக்கட்டின பச்சை பயிரை நல்லா வேக வச்சுட்டு தாளித்து தான் சாப்பிட்டு இருந்தோம். அதே பருப்பில் கொஞ்சம் தேங்காய் வெல்லமெல்லாம் போட்டு சாப்பிட்டோம்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இன்றைக்கி தாளிச்சது தான் நாங்கள் சாப்பிட்ருந்தோம். சண்டே எப்போவுமே ஹெவி மீல் சாப்பிட்டோம்னா மண்டே கண்டிப்பாக ரசம் சாதம் தான் சாப்பிடுவோம், லைட் ஃபுட்டாக. அதுக்கு ஏற்றாப்புலேயே ஒரு பாவக்காய் வறுவல் தான் செஞ்சுருந்தேன். பசங்க பாவக்காய் வறுவல்லாம் சாப்பிட மாட்டாங்க, அதனால அவங்களுக்கு வேறு ஏதாவது தான் செய்யலான்னு சொல்லிட்டு காலிஃப்ளவர் ஃப்ரை தான் பண்ணியிருந்தேன். எப்போவுமே பாவக்காய் வறுக்கும் போது கடைசியாக இந்த மாதிரி வெங்காயத்தை போட்டு மிக்ஸ் பண்ணி இறக்குனிங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இன்றைக்கி லஞ்சுக்கு அப்படியே சூப்பரான ரசம் சாதத்தை எப்போவுமே மிக்ஸ் பண்ணி கொண்டு போயிட்டு அது கூடயே முட்டை வறுவல் பாவக்காய் அதுக்கப்புறம் பயிரும் கொண்டுட்டு போயிருந்தேன். சனிக்கிழமை முஸ்தபா போயிருக்கும்போது பாவ்பானை பார்த்துட்டோன்னே பாவ்பாஜி மசாலா செய்யணும்னு சொல்லிட்டு எல்லா வெஜிடபிள்ஸையும் குட்டி குட்டியாக நறுக்கிட்டு அதுக்கப்புறம் பாவ்பாஜி மசாலா போட்டுட்டு குக்கரில் தான் வேக வச்சுட்டு நல்லா வெந்ததுக்கப்புறம் நல்லா ஸ்மாஷ் பண்ணிவிட்டு கொஞ்சம் பட்டரில் ஆனியனை சாட்டே பண்ணிவிட்டு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு அதுக்கப்புறம் தனி மிளகாய் பொடி கொஞ்சமாக கசூரி மேத்தியெல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு இந்த மசாலா கூட மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் கொதிக்க வச்சிட்டோம்னா சூப்பராக ரெடி ஆயிரும். அதுக்கு ஏற்றாப்புலேயே பண்ணை நான் டோஸ்ட் பண்ணி ரெடியாக எடுத்து வச்சுட்டு சர்வ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இது கூடவே கூட கொஞ்சம் லெமன் ஆனியன் சாப்பிட்டோம்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இன்றைக்கி எங்களுக்கு டின்னர் இந்த மாதிரி தான் இருந்துச்சு.